சீமா கிளவி இவ வாய திறந்தா கொளவி எங்க ஊரை திங்கும் பிறவி இவன் ஞான் தான் தாய் கிளவி. தாய்க்கிழவிங்கிற வார்த்தை வந்து பாலை நிலத்துல தாய்க்கிழவி யாருன்னா கொற்றவைன்னு சொல்லுவாங்க. அதாவது கிழவிங்கிறவ பெண் தெய்வம், தாய் கிழவினா ஆதி பெண் தெய்வம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெண் எப்படி அந்த குடும்பத்துக்கு ஆதி பெண் தெய்வமா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்கு தான் தாய் கிழவின்ற பேரை செலக்ட் பண்ணோம். இந்த கதை ரியல் லைஃப்ல எல்லார் குடும்பங்கள்லயும் இருக்கிற ஒரு பாட்டியுடைய கதை தான். தண்டட்டி கிழவிகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்த 3வது நாள் அவங்க காதை கீறினாதான் அவங்களுக்கு பின்னால அவங்க ஒரு டீன் பொசிஷனுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த காது வளர்த்து தண்டட்டி போட முடியாது. 10 வருஷ ப்ராசஸ் அது. அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான அந்த பாட்டிகளை வந்து ரொம்ப சரியா டாக்குமெண்ட் பண்ணிரணுங்கிற ஒரு பார்ட் தான் இந்த கதை எழுதுறதுக்கான மெயின் ரீசன். மேமுடைய அந்த அந்த ஒரு உருவம் வந்து ஒரு ஒரு 50 அடி ஹைட்ல இருக்கிற ஒரு ஒரு அரக்கனுடைய உருவம் மாதிரி இருந்தா, அந்த ஊர் மக்கள் எப்படி அவங்கள பார்த்து பயந்து ஓடுவாங்களோ, அந்த மாதிரி எல்லாருக்கும் எங்க லுக் குடுக்கணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கணுன்ற பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னோட டைரக்ஷன் டீமோட சேர்ந்து அவர் அந்த ஃபோட்டோ ஷூட்ட பண்ணாரு. முக்கியமான க்ரவுடட் ஏரியாஸ் அண்ட் இந்த இந்த படத்துல வர ஒரு டெத் சீக்வென்ஸ்க்கான அங்க இருக்கிற அந்த லைவான சவுண்ட்ஸல், அந்த ஒப்பாரி சத்தம், அந்த அந்த இந்த டெத் வீட்ல இருக்கிற கூட்டங்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிற சத்தம், இது எல்லாத்தையுமே லைவா கேப்சர் பண்ணணும்னு சொல்லி அந்த டீம் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. காடு அது. காட்டுக்குள்ளேயே கோயில் இருக்கு. அதுக்குள்ள வந்து ரொம்ப அதுக்குள்ள செருப்பு கூட போட்டு போகக்கூடாது. அத மாரியான ரீசன்ஸ்லாம் இருந்தது. அதனால என்ன பண்ணோம், அங்க பண்ணா நம்ம டீம், கேமரா ஒர்க் பண்றது, நெறைய பிரச்சனைகள் வரும்ன்றத பேரலலா நம்ம வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு அந்த கோயில வந்து அங்க கிரியேட் பண்ணியிருந்தோம். லைவா பண்ணணும்போது டைரக்டர் கேட்ட ரெஃபரன்ஸ வச்சுட்டு தான் அந்த கருப்பு சிலை ஒண்ணு ஸ்கல்ப்டர் கிட்ட போயிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 10 டேஸ் அத வந்து கிரியேட் பண்ணி, அத வந்து சேஞ்ச் பண்ணி, அத ஓகே பண்ணி அந்த சிலைய வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்தோம். அந்த வச்சு பண்ணப்ப, அந்த ஊர் மக்களே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போம்போதே வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல டைரக்டர் அண்ட் டிஓபி ரொம்ப நல்ல சிங்க்ல இருந்தாங்க. ஏன்னா அந்த சிங்க்ல இல்லைன்னா தான் பிரச்சனை ஆயிடும். அவரு வந்து புரிஞ்சுக்கிட்டாரு இந்த மேக்கப் ரொம்ப நேரம் நம்ம வி கான்ட் ஹோல்ட் இட். ஸோ அதுக்குள்ள வி ஹாவ் டு ஃபினிஷ் இட்ங்கிற அந்த ஸ்பீட், அர்ஜென்சி அண்ட் கால்குலேஷன் ஆஃப் டூயிங் இட், அந்த லைட்டிங், அந்த ட்ராலி எல்லாமே அவங்க அந்த சிங்க்ல ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இட் ஹெல்ப்ட் அ லாட். இட் வாஸ் வெரி குட் டீம் ஒர்க். இப்ப எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்டா திங்க் பண்றாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அவங்க கதையை, அவங்க அறிந்த கதையை, அவங்க உணர்ந்த கதையை வந்து திரைக்கு வந்து அவ்வளவு அழகா எழுதி கொண்டு வர முடியுங்கிற திறமை அவங்க இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்காங்க.